பச்சா யாருக்குடி உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? அவளை என் சக்காத்துக்கு சொல்லுங்க நீங்க தான். ஏமா உட்காந்து சொல்ல மாட்டேன் எடுத்து இவளை சிலுக்க குத்துமா? நடந்தது உன்னுடைய வாழ்க்கையில்? தந்தை யார் என்று கேட்கின்றாய். ஆமா தாயி. நான் ஏன் இந்த நிலைமையில் இருக்கிறேன் என்று கேட்கின்றாய். சொல்லுங்க தாயி. ராஜா அம்மா இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று எனக்கு தெரியாது. இதே இடத்தில் படுத்து உறங்கிக் கொண்டு ஒரு தாயானவள் அகோர உருவத்தோடு அம்மா நடு சாமத்திலே இந்த ஜகத்தனை உள்ள வருவார். அந்த தாயிடத்தில் நான் ஏன் இந்நிலைமையில் இருக்கின்றேன், என் தந்தை யாரம்மா, என் தாய்க்கு ஏன் இந்நிலைமை ஏந்திருக்கிறது என்று அந்த தாயார் கேட்டு அந்த தாயை அந்த உறுப்பு அப்படியே ஆகட்டுமா? ஆமாம். இப்போது பார்த்தாயா, எனக்கு பலி உருவாகிவிட்டது. இப்போதே வாரி விழ வேண்டும். தாயே, இப்படி அகோரமாக காட்சியளிக்கின்றாயே, நீங்கள் யாரம்மா? மகனே, நான் தான் உங்கள் குறையை தீர்க்க வந்த குங்குமக்காரி. அம்மா என்ன, என்னுடைய தந்தை யார் என்று எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. அப்படியா? ஆனால் என்னுடைய தாயாரோ ஒரு நேரத்தில் உயிரோடு இருக்கின்றாள், ஒரு நேரத்தில் பிணமாக இருக்கின்றாளே, இதற்கு என்னம்மா காரணம்? அம்மா மகனே, உன்னுடைய தாயோ நிரவக செத்தவள் தான். அம்மா ஆமாம். இரவு நேரத்தில் உயிரிடுவோம், பகல் நேரத்தில் பிணமாக இருப்பாள். அது எல்லாம் ஒரு சத்தியால் நடக்கின்றது. மகனே, அம்மா உன் தாய் நிரவக இருப்பாள் என்றால் அதை பார்த்தாயா? ஆமாம். கணிகார் வீதி, அந்த கணிகார் வீதியிலே தாசிக்குள்ள பெண் வைத்திருக்காள். சரி அம்மா. அந்த பெண் கைத்தில் மரகதை மாலை இருக்கிறது. அந்த மாலையை கொண்டு வந்து உன் தாயோட மனைவித்தால் நிரந்தரமா உயிர்ப்பார். மகனே. சரி அம்மா. மகனே. அம்மா. ஆமாம், அந்த வழியை உனக்கு தெரியாது சொல்லிவிட்டாய். ஆமா. கவலை வேண்டாம், இதே இடத்தில் அமர்ந்து கொண்டிரு. இந்த வழியாக ஒரு ஆடவன் செல்வான். அவன் யார் எண்ணிவிடாது, அவன் தான் உடைய தந்தை. மகனே, அவனை பின்தொடர்ந்து சென்றால் அந்த மாலையை கைப்பற்றலாம். மகனே. மகனே. அம்மா. அது மட்டும் கிடையாது மகனே, நீ இப்படியே செல்லக்கூடாது. வேற எப்படி செல்ல? ஒரு பிச்சை கண்ணு போல் வேடமிட்டு செல். வெற்றி நமக்கு. ஓம் வெற்றி. மணல் எல்லாம் பொன்னாய் போனே மாயம் என்ன? பேய் இருக்கிறது, பிசாசு இருக்கிறது என்று. ஆனால் நான் நம்பவில்லை. மூளை மூலி அடிக்கிறா சாமி. தலை மேல அடிக்குது, கால் மேல அடிக்குது. அதான் பாவம் பரிதாபம் பார்த்து அன்று விட்டு விட்டு சென்று அன்றே வெட்டி இருந்தால் இப்பேற்பட்ட விபரீதமே நடந்திருக்காது. எல்லாம் பெருசு பெருசு ஆயிட்டுதாப்பா. ஓஹோ, வெட்டலாம் என்று பார்த்தால் இப்போதும் ஏதோ ஒரு பாசம் தடுக்கிறது. அதனால் இவனோ திருமணத்தை செய்து அழகு பார்க்க வேண்டும் என்று நினைப்பார்கள் ஈன்றெடுத்தவர்கள். அதனால ஐயா ஜாலி, மணி பேசு காலி. இனிமேட்டுக்கு இந்த அரண்மனை, இந்த கண்ணாடி மாலைக்கு குட் பை. அனைவருக்கும் பாய் பாய். அப்படி என்றால் இப்ப வந்து கொண்டு போனவர் தான் என்னுடைய தந்தையாக இருக்கும். சரி, அவரை பின்தொடர்ந்து செல்ல வேண்டும். இருந்தாலும் இப்படி போகக்கூடாது என்றால் அம்மன் உறுத்தி விட்டார்களே. சரி, பிச்சைக்காரன் வாடத்தை தானே போக வேண்டும். இதோ பாறேன். வாங்க, நான் போற முன்னால
கூத்தும் கும்மாளம் தான் நம்ம வாழ்க்கையே. என்ன செய்வது? என்ன பாருங்க பிச்சைக்காரம்மா, கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்க விடுறாங்களா? ஆமா, இந்த பிச்சைக்காரங்க தொல்லை ரொம்ப தொல்லையா இருக்கு, தாங்க முடியல. பிச்சைக்காரப்பா, பிச்சைக்காரம்மா, பிச்சைக்காரப்பா வாங்க. நான் மாதிரி நான் பிச்சை எடுக்கிறேன். நானு வசதி வாய்ப்புடன் இருக்க நான், ஆனா பிச்சை எடுக்கணும். உன்ன பிச்சைக்காரன் யாரா? பிச்சைக்காரப்பா பிச்சைக்காரம்மா கேட்டுக்கோ. எவனா இருக்கும்? யார் பாரு, யாரும் மட்டும் போத நீங்க பாத்துட்டு வாங்க. யாரா? பிச்சைக்காரம்மா, பிச்சைக்காரன் கை கால சுருங்கி போச்சா? சாப்பாடு பசி அப்படியா? கை கால ஈத்திச்சு. ஐயோ பாவம், உன்னை பார்த்தாலே பாவமாக தெரிகிறது. இரு எனக்கு அப்படியா? ஆமா பிச்சைக்காரனா? ஆமா. எவ்வளவு வீடு இருக்கிறது? இந்த செவடியாருக்கு உயரமா இருந்தாலும் பார்த்து செய்ய மாட்டேங்குது. என்ன பண்றது தெரியலப்பா. இப்படி வாட. அப்படி எந்த நேரத்துல எப்படி வரணும்னு தெரியல. தெரியல. என்ன கீ மேலே எதுனா தெரியலண்ணா பசி. என்னங்க வாங்கலங்க, வாங்கல பாருங்க. அவன் பிச்சைக்காரன் சொல்றான். எவ்வளவு வீடு இருக்கிறது? அந்த வீட்டுக்கெல்லாம் பிச்சை கேட்க போல நம்ம வீட்டுக்கு மட்டும் வந்திருக்கிறானாக்கா அவனை பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்குது. உன்னை போலவே இருக்கிறானே. என்ன போலவே இருக்கின்றான்? ஆமாங்க. அவன் கண்ணு பார்த்தா உன்ன மாதிரி இருக்கிறது, அவன் தலையை பார்த்தா உன்ன மாதிரி இருக்கிறது, அவன் காலை பார்த்தா உன்ன மாதிரி இருக்கிறது, அவன் கையை பார்த்தா உன்ன மாதிரி இருக்கிறது, அவன் போ புச்சம் 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 அதை பார்த்தா அந்த மாதிரி இருக்கிறது. எனக்கு சந்தேகம். உயரத்துல தான் கொஞ்சம் சோறு போட்டு சண்டை போடுங்கம்மா. ஐயா கொஞ்சம் நெட்டிட்டாரு. எதனாலன்னு கேக்குறியா? நீங்க காட்டுக்கு வேட்டையாட போறேன்னு போனீங்களே, நீங்க காட்டுக்கு வேட்டையாட தான் போனீங்களே, இல்ல இந்த சக்கால்ட்டானா நீ படுத்துட்டு வர போனியா? எனக்கு சந்தேகம். எவ்வளவு வீடு இருக்கிறது அந்த வீட்டுக்கு அவன் பிச்சைக்காரன போல நம்ம வீட்டுக்கு மட்டும் வந்திருக்கிறானா எனக்கு சந்தேகம். பெண்களுக்கு சந்தேகம் வந்து வரக்கூடாது. சந்தேகம் என்பது தீராத சொத்து வியாதி. அது ஒரு குடும்பத்தில் வந்து விட்டால் அந்த குடும்பமே கலங்கிடும். அதனால உனக்கு சந்தேகம் வந்து விட்டதா? நான் என்ன கானகம் போன மாதிரியாவோ, அங்க என்ன ஒரு கண்ணாடி மாளிகை பார்த்த மாதிரியாவோ, அங்க ஒரு பெண்ணை நான் பார்த்த மாதிரியாவோ, அவளுக்கு நான் சந்தோஷமாக இருந்த மாதிரியாவோ. அப்பா கொட்டணும் வாயில் போட்டுட்டா சாமி. ஐயோ அவளைத்தான் பாயாக்கள். அதான் நடக்குது. ஆம்பளை மேல சந்தேகம் வந்தா பெண்களுக்கு எப்பவுமே தொத்து விழாதுதான். ஆமா. அப்பனா நீ எங்க போய் பின்னாடி அந்த அக்கா குழந்தை தூக்கிட்டு போகுது. ஐயா பசிக்குது. செல்லமா பாத்துட்டு அடிக்காதுடி. பசிக்குதுன்றான், கையை வேற இப்படி வச்சுக்கிறானு. சாப்பாடு பச்சில பார்த்து ஈழ்த்திச்சு. பெண்களுக்கு ஏன்னா ஒரு உருவத்தை போலவே 7 உருவம் இருக்குமா உலகில். அப்படியா? ஏம்பா ஒண்ணு மாரி அங்க ஒரு ஆளை பாத்துனே அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால முதல் உருவம் நான், இரண்டாவது உருவம் அவன், 5 உருவம் பின்னாடி வருது. நீ பா உற்பத்தி பண்ணதுக்கு அப்புறம் வரும். சரி சரிங்க. என்னங்க நான் சந்தேகப்பட்டேன். நீ பொம்பளை பத்தினா நான் ஆம்பளை பத்தினி. எப்படி சொல்லுவாங்க பாரு, ஆம்பளை பத்தினின்னு. பொம்பளைங்கனால பத்தினி இருக்கலாம், ஆனா ஆம்பளை பத்தினி எப்படி சொல்லுவாங்க? ஐயா சக்குமார் ஊர் மேல விட்டு வச்சுக்கிறாங்களா? பாரு 2 பேரும் ஊர் மேல தான் விட்டு வச்சுக்கிறேன். அதனால பாவம், ஐயோ பாவமாக தெரியுது. ஏதாவது பழைய சாதம் தான் போடு. இல்ல மாவுக்குதா 2 இட்லி ஊத்தி கூட சாப்பிட்டோம். சரிங்க, நம்ம வீட்டுல இருக்கிறத கொடுக்குறேன். இருக்க இடையில படுக்க பாயில்ல குஸ்பி இட்லி வேணுமா அவன் ஜென்மத்துக்கு? ஒரு பிச்சைக்காரனுக்கு வந்துக்கிற வாழ்வு பத்தி அவனுக்கு. ஆனா ஏன் வந்திருக்காது இந்த காலத்துல தாடி விட்டு போடுவான். அதெல்லாம் எனக்கு சகஜம். அதெல்லாம் நான் வச்சுக்க மாட்டேன். அதெல்லாம் சகஜம். ஒரு மாமா வந்து பாரு மாதிரி வேற யாராவது அந்த மாதிரி அடிக்கடி போயிட்டு வரேன். ரூம் கிளீன் பண்றதுக்கு. அப்படி எடுபடி நாளைக்கு வர. அப்படியா? புறப்படுங்க நீங்க. நான் தாங்க நம்பிங்கிறேன். அப்படியா? நான் வேற யாரு முகத்தை கூட நான் பார்க்கலங்க. யாருக்கு இந்த வழியே நான் பார்த்துட்டு வந்துச்சு முகத்தை. இந்த வழியே போனா கூட சரி, என் கட்ட வேலை தாங்க நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அந்த கேள அந்த பெரியமாவை எப்படி பெரியமா? ஐயோ 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 அந்த மாதிரி எப்படி நாய் மாடாது? ஐயோ வேணாமா சொடுத்துக்கள். ஏன் வேணாம்? ஒரு கல்யாணம் ஆன பொம்பளை இன்னொரு பொம்பளை போய் வாடி இல்ல போடி இல்ல அசிமா கூட கெட்ட விதத்துல கூட திட்டிடலாம். ஆனா சக்காத்தி அவங்க போய் கேட்க கூடாது, தப்பு. அந்த கையில சக்காத்தி கேட்கறது நல்லா இருக்கா? போங்கம்மா, உங்க வீட்டுக்காரெல்லாம் அமுச்சு விடுவோம். ஓத்த குமரி கூடியில வாத்தோம். சக்காத்தி வேண்டாம்மா, நீங்களா கௌரவமா வாழ்ந்துட்டு நீ சண்டை போட்டாங்க உன் தகுதி தராது ஏற்ற மாதிரி போய் சண்டை போடு. போய் தேவடியா இல்ல போடக்கூடாதுமா. உனக்கு பசி எடுக்கிறது என் வீட்டுல இருக்கிறது ஏதாச்சும் ஒண்ணு பாரு.
ஆம்லெட் வச்சுக்கிற பயந்து சரியா சாப்பிட மாட்டேன் ஊட்டி வரேன் பயந்த ஹலோ பாவி சின்ன பையன் சரியா சாப்பிட மாட்டேன்றான்னு சொல்லிட்டு என் கரத்தால அவனுக்கு ஊட்டி விட்டேன்டா என் வரல புடிச்சு கடிச்சிட்டான் ரத்தம் வருது பாரு என்னத்த சாப்பிடுற பசியில முருங்கக்காய் நினைச்சு கஷ்டம் முருங்கக்காய் கட்சியா அப்படியே முன்னு கீழே துப்பு வேண்டி தரடா பேச்சுக்கள் முன்ன கீழே துப்பு வேண்டி தானே சரி 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 பாரு டைம் ஆச்சு என் வீட்டுக்கு வந்துட்டேன் ஏதோ வெடிக்கிறதுக்குள்ள போய் நீ வீட்டு விட்டு போயிடப்பா என் காதல வந்தா கண்டம் துணமா வெட்டி போட்டுருவாரு அம்மா 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 போடா டேய் அம்மா இல்ல அம்மா தான் அம்மா அம்மா தான் பால் குடிய நான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உன்னோட பத்துட்டு போயிடுறோம் என்னடா ஏன் வீட்டுல படுக்க போறியா வேணாயம்மா என்னடா பாவம் குழந்தையம்மா எவனோ பொந்துல வந்து படுத்துட்டு போறான் வேணாயம்மா குழந்தை ஆசைப்பட்டு தங்கிட்டு போறேனா ஆயம்மா எவனோ வந்து பொந்துல தங்கிட்டு போறான் பாவம் குழந்தை ஆசைப்பட்டு போனா விட்டு என் காதலுக்கு தெரிஞ்ச கண்ட துணமா வெட்டி போடுவா பாவி கபில்ல தூக்கிட்டு போத்திக்கிட்டு அப்படியே பட்டு விட்டுரு ஓடிடுவான் ஐயா கூட எங்க முருகு மாமா அவங்க பொண்டாட்டி வரைக்கும் ஆட்டு மாத்துங்குதுரா என்ன நினைக்கிறேன்னு அவரு ஒரு பக்கம் சைடுல சொல்லிக்கோ ஐயா நாங்களா படுக்க மாட்டோம் மடி மீது மட்டும் சட்டினார் பத்துட்டு ஓடிடுறோம் மடிமிதா மடியில போடு ஏடா குடும்பமா கைக்கு உள்ள விட்டு அம்மா பாடா அவன் சின்ன பையனாக்குறான் ஏதோ ஒரு இரவு படுத்துட்டு 5 மணிக்கு போயிடணும் அவனை படுக்க வைக்கிறதுக்கு முன்னாடி உங்க மாமா அதை வர பேர் அவர் படுக்க வச்சு அனுப்ப பண்ணாரு பையன் 5 மணிக்குள்ள எழுந்து போயிடணும் என்ன ஆகட்டும் ஆகட்டும்பா குழந்தை 5 மணிக்கெல்லாம் சீக்கிரம் எழுந்து போய் நின்னு நீ ஒரு பக்கம் வந்து பாத்துக்க முடியாது வேலை இருக்கா என்னப்பா சின்ன குழந்தை இருக்கும்போது எங்க அம்மா அப்பா என்ன பாட்டு பாடுவாங்க தூக்கம் வரும் எனக்கு நல்லா பாட்டுலாம் பாடும் நீ எதுனா உனக்கு தெரிஞ்சது எதுனா ஒன்னு பாட்டு பாடும் அப்ப உங்க அம்மா மடி மேல படுக்கும் போதெல்லாம் உனக்கு தினமும் பாட்டு பாடி தாளாட்டி தூங்க வைப்பாங்க அம்மா நல்லா பாடுவாங்க அப்படியா சரிப்பா நீ தூங்குப்பா இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூக்களை தொட்டிலை கட்டி வைத்தேன் இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூக்கள் மெல்ல நமைக்கு வைத்தேன் நானாரோ வந்து பாராட்டு இங்கே யார் யாரோ வந்து பாராட்டு உங்களை வந்து இந்த குழந்தையும் நல்ல குழந்தையும் பண்ணி பிறக்கையில இந்த குழந்தை தான் நல்ல குழந்தை மண்ணில் பிறக்கையிலே இந்த குழந்தையும் நல்ல குழந்தையும் மண்ணில் பிறக்கையில இங்கே நல்லவராவரும் தீயவராவரும் அன்னை வளர்ப்பதிலே அன்னை வளர்ப்பதிலே ஒரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன் இதுதான் தக்க சமயம் இப்போதான் அந்த மரத மாலை கொண்டு போய் என்னுடைய தாய் கைத்துல போட வேண்டும் காமி உள்ள போய் பாரு என்னத்த பார்க்க போறா இல்ல காலையில எதனா கோச்சு கிழிச்சு காலமா அட பாவி என் வீட்டுக்கு ஒரு பிச்சைக்கார பையன் வந்தானே ஆமா. அந்த பிச்சைக்கார பையன் கைத்துல இந்த மாலை தேடிட்டு வரான்டா ஐயோ. அத வர்றான் பாரு ஆமா. எங்க அம்மா கைத்துல உடனே போட போறோம் போ எங்க காட்டி பண்ண தெரியல எங்க தடவை பண்ண தெரியல எங்க ஓடுறே அவனை விட கூடாது எங்கடா பாரு அத வர்றான் பாரு
எனது அம்மனான் அவள் வந்தாள். அவள் இதே இடத்தில் உறங்கிக் கொண்டிரு. அந்த நேரத்தில் ஒரு ஆடவன் வருவான். அவன் ஒரு தாசி இடத்துக்கு செல்வான். அந்த தாசியின் கைத்தில் தான் அந்த மரகத மாலை இருக்குதுன்னு சொன்னார். அதன்படி சென்றேன். மாலை கொண்டு வந்து உன்னுடைய கைத்தில் போட்டு விட்டு. அப்படியா? அவன் எங்க இருக்கிறான்? இது நிக்கிறேன் பாருமா. ஆடி பாயே. ஏய் வாய் போடா. உன்னை நான் எங்கே குளக்கரையில பார்த்தேன்னு நீ தானே? பாவி, என் தாவி சீரழிய காரணமா இருந்தவன் நீ தம்பி பாவி. என்ன மாதிரி இருக்கிற நீ உயிரோட? என்ன பாய் சாவ சொல்றியா? ஆமா, அவன் யாருடி அவன்? என் மகன்டி. அது என் சக்காத்தி. உன் மகனை விட்டு அந்த மாலை தெளிக்க சொன்னியா? உனக்கு எவ்வளவு ஒரு ஆணவம் இருந்தா, எவ்வளவு ஒரு ஆங்காரம் இருந்தா, அன்னைக்கு நீ சத்தியம் செய்து அந்த சத்தியத்தை மீறக்கூடாது என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த மாலை என்னிடத்துல கைத்து கொடுத்து அந்த மாலை மறுபடியும் தெளித்து வர சொல்லிக்கிறியே. யாண்டி உனக்கு அறிவிலடி புத்தி ரெடி உனக்கு? மானங்கட்ட திட்டுனாரு அடியா. அப்படி இல்லடா. டப்பா தின்னு டோலே. மானங்கட்ட போன மானங்கட்ட காரணம் போடு. சக்காத்தி என்ன அடிச்சு பேசுறேன். என்னை பத்தி தெரியாது. அம்மா ராசாத்தி ஐயோ பாப்பாத்தி. ராசாத்தி நீ ராசாத்தி ஐயோட்டு பாப்பாத்தி. என்னை பத்தி ஒண்ணு உனக்கு தெரியாது. என்னடி? நான் யாரு, எப்பேற்பட்ட ஆளு, எங்க தேவா? இந்த மாநாடு பண்ண பத்தி உனக்கு தெரியுமாடா? செவடியா வாங்கி தர செவடியா பொண்ணு செவடியா பத்திர செவடியா வாங்கி தர பொண்ணு காரி வந்த பொண்ணு நாரம் எடுத்துட்டு துணி கட்டாத பொண்ணு யோ வந்துட்டாடா. ஏங்க அதை பேச? இவனுக்கு விதைக்கு வேப்பிலையா? செவடியாவுக்கு விதத்துக்கு ஒரு மாப்பிள்ளையாண்டா. யாருக்குடி? பொண்ணை பத்தி எனக்கு தெரியா? அவளை என் சக்காத்துக்கு சொல்லுங்க. நீங்க தான் சொல்ல மாட்டேன். எடுத்து இவளை சிலுக்க குத்துருமா? வெட்டாரக்களி வெறுவடிக்க போனாளா? இவ வெட்டாரக்களி வெறுவடிக்க போனாளா? இவளுக்கு கத்தாய் முள்ளு வந்து ஒரு 60 ரூபாய் ஒரு மூ வாங்கி தேய்ச்சி விடு. 5 ரூபாய் வந்துச்சு. அந்த தேவடியா பத்தி உனக்கு தெரியாதாமா? தேவடியா துண்ணுவாளா சோத்த சொல்லு. துண்ணுவாளா சோத்த திருப்புவாளா சோத்த. பெருமை சொல்றான். அவளை பத்தி உனக்கு தெரியுமா? பேசுறாங்களா அந்த தெருவுல? இவளை சீரகம் போட்டு தாளிக்கிறாங்களா அந்த தெருவுல? ஆமாண்டியே. தெரிஞ்சிருப்பான் கேட்டா தேவடியாவது சாமி அந்த பூட்டாண்டா. முருகன் சொல்லி ஒரு பூட்டு ஒண்ணு வாங்கி பூட்டு விட சொல்லு. பூட்டுதான் வாங்க. சாவி என்ன மாமா வச்சுக்கிறாரு. அது மட்டும்தானம்மா சொல்றேன். உந்துக்குனா போச்சாங்க உருளைக்கிழங்கு உள்ள போய் புதுசா காரணம் கழுவி என்ன பேசியமா? ஏய் டேய் பசமகன நாத்ரா பாவிகாரக்க போனாரா? முருகன் வீட்ல ஒரே ஒரு காம் குடிச்சு ஓடி வந்து காந்தலமா ஓடி சுமார். டேய் அது மட்டுமடா மழைல மக்கள மழை பெஞ்சா மப்பகட்டோட திட்டுதா பெஞ்சா. மானகட்ட சிரி டடா அது எப்படியாமா? ஏய் நம்ம ஆறுல இருந்து வரோம். போன வரைக்கும் மழை கிடையாது. கலசக்காக்க வரைக்கும் மழை. நாடு மகன் தான மழை கிடையாது. அதான்டா மழை பெஞ்சா மப்பு கண்ட மட்டும் திட்டுதா பெஞ்சா. அப்படி இருக்கும்போது பொய்யார கொண்டு தாழ போவா உள்ளாட்டு பார்த்து ஈரமனமா இந்த செவடியா என்ன பார்த்து செவடியான்னு கேக்குறா? சேத்துல கல்லடிச்ச ஆர்மல் அடிக்கும். செவடியால போய் செவடியான்னு சொன்னா யாருன்னு கேப்பா? இந்த செவடியால் சும்மா விடலாமா? பாடி பாக்கா நீ என்ன பாக்குற? கல்லு எத்தினு வாடா மொத்த சாவடி உள்ள போதுற பாடி கட்டி கட்டி தலைமான்னுங்கிற எங்க அண்ணன் அங்க கொடுவேம்மா. எங்கம்மா போகுது உள்ள போதாண்டா அஜ்ஜா உள்ள தள்ளி போ செவடியா. என் ஜக்கா திங்களுக்கெல்லாம் சிரிப்பாகுது. என்னடி நான் என்னப்பா தவறு செய்தேன்? கொஞ்ச நேரம் கதை இருக்கு. அம்மா நான் என்னம்மா தவறு செய்தேன்? எதற்காக எனக்கு இப்பேற்பட்ட தண்டனை உன் கருத்தால கொடுக்க வேண்டும் தாயே? என்ன தவறு செய்யவில்லை நீ. ஆணவம் அதிகமாகிவிட்டது. ஆகையால் உனக்கு
இன்றோடு அழுகாலம் நிச்சயம். ஆகியதான் உன்னை கொல்ல துணிந்தேன். என்னை பெற்றல இருந்து இந்த கணிகிரியிலே தாசி குடும்பத்துல பெண்ணாக பிறந்தன தவிர என் தாய் தந்த முகத்தை கூட நான் பார்க்க முடியாத பாவி தாயே. தினமும் காலையில் எழுந்த உடனே உன்னை அம்மா அம்மா என்று அழைப்பேனே, அதற்காகவா எனக்கு இப்பேற்பட்ட தண்டனை உன் கருத்தால கொடுத்தாயே தாயே. என் தாயினுடைய முகத்தை கூட நான் பார்க்காமல் நான் என்னமோ வளர்ந்தது உண்மைதான். சில ஆடவர்களோடு சேர்ந்து சில குடும்பத்துகளை கெடுத்தது உண்மைதான். அதற்காக உன்னுடைய மகளாக இருந்தால் என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளிருக்க மாட்டாயா தாயே? ஏற்றுக்கொள்ள முடியாதடி. 10 மாதம் என்ன சுமந்து வெற்றி எடுத்த அம்மா, மாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா, அன்னைக்கு முன்னாலே ஆகாச சும்மா. எல்லாமே சும்மா அன்புக்கு முன்னாலே ஆகாது சும்மா. 10 மாதம் என்ன சுமந்து வெற்றி எடுத்த மாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா, அன்புக்கு முன்னாலே ஆகாது சும்மா. 10 அண்டமே சேராமே கொப்பை பாட்டி அறுத்தடுத்து கண்ணொருக்கும் பாராமே பஞ்சி தண்ணி இல்லாமே பால் சோறு ஊட்டி வருது அன்றைக்கு முன்னாலே ஆகாச சும்மா, பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. ஆண்டாக்கி வரல பிடிச்சி ஆட்டங்கா சொல்லி கொடுத்து அன்னாட குள குடித்து எனக்கு ஒரு பொங்கி கொடுத்து சொல்லி கொடுத்து அந்தால குழ குடிச்சு எனக்கு ஒரு பொங்கி போட்டு ஆண்டாக்கி வரல பிடிச்சி ஆட்டங்கா சொல்லி கொடுத்து அன்னாட குள குடித்து எனக்கு ஒரு பொங்கி கொடுத்து அளவுக்கு நடுவனுக்கு பால் சட்டை தச்சு கொடுத்து திருவாரி சேர்த்து வைத்து சிறை கொண்டு வாங்கி கொடுத்து கொஞ்ச நேரம் காணலன அங்கமே அம்மா கொஞ்ச நேரம் காணலன அங்கமே பதறிட்டு காய்ச்சல் வந்து நான் படுத்த காய்ச்சலிட்டு குடிக்க வச்சு இதை தாசி குடும்பத்துல பெண்ணாக பிறந்து இந்த பாவின சில குடும்பத்துங்களை அழிச்சது உண்மைதான் தாயே. அதற்காக உன்னுடைய கருத்தால் எனக்கு இப்பேற்பட்ட தண்டனை கொடுத்து விட்டாய். இந்த பாவி நான் இருந்து வாயறத்தை விட உன்னுடைய கருத்தால் இந்த பாவி நான் இறந்து அம்மா செத்து போறியா? என் கணவர் எங்கே தாயே? மகளே கவலை வேண்டாம். இதோ வருகிறார் பார் முரளி. அம்மா முரளி பல்லாண்டுகளை வாழ்க. இதோ பார்த்தாயா உடைய மனைவி மாலா. மாலா. பாரு இப்படி என்ன அவசரம்? என் கணவரை பார்த்துட்டு ராஜா அவர் தான் தந்தை வாங்க. ஏய் என்னடி ரொம்பதான் துள்ளுகின்ற மாலா? என்ன ஆட்டுக்கு சொல்லுகின்றோம்மா? அன்று செய்த சத்தியத்தை மறந்து விட்டாயா? புரியவில்லையா? தெரியவில்லையா? நடிக்கின்றாயா? அம்மா அந்த சத்தியத்தை ஞாபகம் வச்சுக்கிறீங்க. ஓஹோ பார்த்தீங்களா? யாரோ என்னென்னவோ செய்யறன்றாங்க, அதெல்லாம் செய்யறது கிடையாது. அப்படியா? அந்த சத்தியத்தை அவனை ஞாபகம் வச்சிருக்கிறீங்க. ஏய் நான் யார்? சத்தியத்தை கேட்டேன், நீ கொடுத்து விட்டாய். இப்போது கொடுக்கவில்லை என்றால் என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி உனக்கு ஆளை அமைக்கணுமா, ஆட வேண்டுமா, ஆபரணம் வேண்டுமா, சீக்கிரமா செய்து முடிக்கிறேன். செய்து முடிக்கின்றேன். அம்மா நிறுத்திடா. கவலைப்படாத, கல்லிக்காத்தான் ஆடி கும்பாபிஷேகம் செய்திடுறோம்மா நான். ஏண்டா அம்மா மாலா, எனக்கு கோயில் கட்டி கும்பகம் செய்து நான் சந்தோஷமா குடிக்கொண்டிருக்கேன். அதெல்லாம் வேண்டாம். மோடியார் கவனத்தை அனுப்பலாம். யாரா? கல்லிக்காத்தாங்க நான் செய்த சத்தியத்தை இப்போது கேட்கின்றேன்,
நீ கொடுக்க முடியுமா முடியாதா? தாயே என்ன சரி என்ன வேணுமா கேளுங்க, சீக்கிரமா செய்யறேன். மாலா கேக்கிட்டமா? என்ன தாயே? தருவாயா? தரக்கவில்லையே, பார்த்து பின்வாங்க மாட்டாயே. வாங்க மாட்டேன். மாலா நீயும் நானும் உன் கணவனும் என் கணவரும் ஒன்று சேர்ந்த முதல் குழந்தை பலி கொடுப்பாயா? அம்மா தாயே என்னடி இது முறைதானா? ஆ? இது சரிதானா? உலகத்தை காக்க வேண்டிய ஜெகநாதா ஏய் என் மகனை காக்க கூடாதா? முடியாது. தாயே எனக்கு என் கணவருக்கு சேர்ந்து பிறந்த முதல் குழந்தை பலி கொடுக்க வேண்டும். ஆமாண்டி. கொடுக்க முடியாது. ஏய்! கொடுக்க மாட்டேன். மாலா கொடுக்க முடியாது. கொடுக்கவில்லை என்றால் இந்நாட்டு மக்களை சின்னம்மை பெரியம்மை தட்டு போட்டு பாடிக்கணும் மாலா. இது என்ன சோதனை ஆண்டவா? என்னடி நான் இந்த அடுத்த ஒரு மகனை பார்ப்பதா அல்லது நாட்டில் உள்ள பிள்ளைகளை பார்ப்பதா? தாயே என்னடி மகனை பலி கொடுக்க வேண்டும் என்றால் என் கணவருக்கு என் மகனை பலி கொடுக்க நான் சம்மதம் வாங்க வேண்டும். தாயே. போடி கேளுடி. என்னங்க? மரகதமாலா அத்தான் என்ன நீயும் நானும் ஒன்று சேர்ந்தால் அம்மன் எதை கேட்டால் தருகிறேன் என்று சத்தியம் செய்து கொடுத்து விட்டு அப்படியா? நம்முடைய மகனை பலி கேட்கின்றாலே நம் மகனை பலி கொடுக்கவில்லை என்றால் நாட்டில் அனைத்து பிள்ளைகளுக்கும் பெரிய மை சின்னம்மை கருமாறி உருமாறி தண்டமாறி அனைத்து வாரிகளையும் போட்டு வாரி விடுவேன் என்று வருகின்றாலே நான் என்ன செய்வேன்? நம்முடைய மகனை பலி கொடுப்பதா இல்லை நம்முடைய மகனை காப்பாற்றுவதா என்று ஒன்றுமே தெரியவில்லை. அத்தான் கத்தினாலும் கருதினாலும் வாழ்வு நிலைக்காது. ஏனென்றால் சத்தியத்தை செய்து கொடுத்து விட்டாய். அதனால் அந்த சத்தியத்தை நிறைவேற்ற வேண்டும். மனதை கல்லாக்கிக்கொள். ஒரு மகன் போதாதே, 1000 மகனை நீ நான் ஒன்று சேர்ந்து ஈன்றெடுக்கலாம். மனதை கல்லாக்கிக்கொள், பலிபடுத்துவேன். கொடிமரம் தரிந்ததம்மா நாட்டிலே, இடிமைந்து போனதம்மா என் இடிமைந்து போனதம்மா என் வீட்டிலே. வாடா இப்படி. அம்மா ராஜா என்னை மன்னித்து விடடா என் செல்வமே. நீ வாழ பிரசவ சாமி நம் மனிதர் மனக்கொட்டை கட்டினேன். ஆனால் உன்னை அழைத்து வேண்டும் என்று அமர்ந்திருக்கிறார்கள். ராஜா நான் உன்னை பார்ப்பதா நம் நாட்டில் உள்ள பிள்ளைகளை பார்ப்பதா? ராஜா நீ உயிரோடு இருந்த அனைத்து பிள்ளைகளும் அழிவதை விட நீ இறந்து அனைத்து பிள்ளைகளையும் வாழ வைக்க வேண்டும். கற்பகமே உனை கத்தகதே உடையல் நீ துணையாரம்மா, கத்தகதே உடையல் நீ துணையாரம்மா, கல்யாண பாதம் எலைகள் பாரம்மா அம்மா, கத்தகதே உடையல் நீ துணையாரம்மா. தாயே கருமாரி உருமாரி தேவி பொன்னுலக வேந்தன் தெய்வேந்திரன் வணங்குகின்றேன். என்னை பல்லாண்டுகளை வாழ்க. வந்து நோக்கம் என்ன? இதோ இருப்பவர்கள் யார் தெரியுமா? தெய்வலோகத்தை சேர்ந்தவர்கள். என்னுடைய வளர்ப்பு மகன் அச்சயன். இதோ இருப்போல் என்னுடைய தெய்வ சபையிலே நாட்டியம் ஆடக்கூடிய ஊர்வசி. ஆமாம், இவர்கள் இருவருக்கும் கோபம் பிறந்து கொடிய சாபத்தை கொடுத்து விட்டு. அப்படியா? ஆமாம், நான் கொடுத்த சாபம் இன்றோடு நிறைவு பெற்று விட்டது. தாயே நீங்கள் தான் அவர்களை காப்பாற்ற வேண்டும். ஆகட்டும், இப்போது நான் அவனை காப்பாற்றுகிறேன். ஓம் சக்தி. அம்மா சுவாமி இருவரும் சேர்ந்து பெற்றெடுத்துக் கொண்டது என்னவா இருக்கிறது? இதுவரையிலும் அவருக்கு பேரை வைக்கவில்லை. இவனுக்கு என்ன தெரியுமா பேர்? என்ன பெயர்? இன்றைய நாள் முதல் கொண்டு இவனுக்கு அருள் ஒளி. இனி இந்த மனித மாலைக்கு சொந்தக்காரனே அருள் தான். இதுவரையில் காலை தரிசனம் கடவுள் தரிசனம் என்று சொல்லி